சூப்பரான டேஸ்ட்டான மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வேக வைக்கிறதுக்கு பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், பாஸ்தா நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வெந்த பிறகு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், குடமிளகாய் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம வச்சுருக்கிற சோயா சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்க போகிற சமயத்தில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சுட சுட சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.